ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்கிடெக்சர்னு எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நாம பேச போறது யூக்ளிடின் கூறுகள் பத்தி தான். அது எப்படி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து தர்க்கத்தை மட்டும் வச்சு ஒரு முழு பிரபஞ்சத்தையே உருவாக்குச்சுன்னு நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. பழமையானது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா பயன்படுத்தப்படுவது. இது ஏதோ மியூசியத்துல வச்சிருக்கிற ஒரு பழைய பொருள் கிடையாதுங்க. இது ஒரு ஜீவனுள்ள ஆவணம். ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம சிந்தனையை வடிவமைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சக்தி. நம்ம பேசிட்டு இருக்கிறது சும்மா 100, 200 வருஷம் இல்ல, 2300 வருஷங்களுக்கு மேல. நினைச்சு பாருங்க, தர்க்கம்னா என்ன, ஒரு விஷயத்தை எப்படி நிரூபிக்கிறது, இது எல்லாத்துக்கும் பல தலைமுறையா அறிஞர்கள் முதல்ல திறந்த புத்தகம் இதுதான். இது ஒரு மாதிரி அறிவாளிகளோட பொதுமொழியாவே இருந்திருக்கு. சரி, கச்சிதமான நிரூபிக்கப்பட்ட வடிவங்களை வச்சு ஒரு முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கணும்னா எங்கிருந்துங்க ஆரம்பிக்கிறது? எடுத்த உடனே ஒரு முக்கோணத்தையோ வட்டத்தையோ வரைய முடியாது இல்லையா? அதனால யூக்ளிட் என்ன பண்றாருன்னா, யாரும் கேள்வி கேட்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இந்த அடிப்படை கூறுகள். இதோ முதல் படி, ஒரு புள்ளி. இது எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. இதுக்கு அளவோ நீள அகலவோ எதுவுமே கிடையாது. இது வெறும் ஒரு ஐடியா, பிரிக்கவே முடியாத ஒரு இடம். ஒரு விதத்துல சொல்ல போனா யூக்ளிடின் இந்த பிரபஞ்சத்தோட முதல் அணு இதுதான்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளவு பொருத்தமா இருக்கு. ஓகே, அந்த புள்ளியில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறோம். என்னவே முடியாத அளவுக்கு புள்ளிகளை வரிசையா ஒன்னு பக்கத்துல ஒன்னு வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கோடு. இதுக்கு நீளம் இருக்கு, ஆனா அகலம் கிடையாது. பாருங்க, நம்ம 0 டைமென்ஷன்ல இருந்து முதல் டைமென்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆனா இன்னும் இது எல்லாமே நம்ம கற்பனையில ஒரு ஐடியாவா தான் இருக்கு. அடுத்து இதோ கடைசி அடிப்படை, ஒரு பரப்பு. இதுக்கு நீளம் அகலம் இருக்கு, ஆனா தடிமன் அது கிடையாது. இப்ப பாருங்க, புள்ளி, கோடு, பரப்பு. இந்த மூணே மூணு எளிய வரையறைகளை வச்சு யூக்ளிட் இருபரிமாண உலகத்தை விவரிக்க தேவையான எல்லா வார்த்தைகளையும் உருவாக்கிட்டாரு. சரி, இப்போ நம்ம கிட்ட விளையாடுறதுக்கு காய்கள், அதாவது பீசஸ் இருக்கு. அடுத்தது என்ன வேணும்? கண்டிப்பா ரூல்ஸ் வேணும் இல்லையா? இந்த புள்ளி கோடெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு சேரும், எப்படி செயல்படும்? இதுக்காக யூக்ளிட் சில அடிப்படை விதிகளை சொல்றாரு. இதையெல்லாம் நம்ம கேள்வியே கேட்காம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் இந்த விளையாட்டோட ரூல் புக். இங்க இருக்கிற இந்த 5 தான் வடிவவியலோட அடிக்கோள்கள். ரொம்ப சிம்பிள். 2 புள்ளிக்கு நடுவுல ஒரு கோடு வரையலாம். அந்த கோட்டை நீட்டிக்கிட்டே போகலாம். எந்த இடத்துல வேணாலும் எவ்வளோ பெருசா வேணாலும் வட்டம் வரையலாம். எல்லா செங்கோணமும் ஒண்ணுதான். அப்புறம் கடைசியா அந்த ரொம்பவே பிரபலமான இணைக்கோடுகள் பற்றிய விதி. இதையெல்லாம் நிரூபிக்க தேவையில்ல, இப்படிதான் இருக்கும்னு ஏத்துக்கிட்டா போதும். இதுதான் இந்த விளையாட்டுக்குள்ள நுழையறதுக்கான என்ட்ரி டிக்கெட் மாதிரி. ஆனா இந்த பொது கருத்துக்கள் கொஞ்சம் வேற மாதிரி. இது வெறும் ஜாமெட்ரிக்கு மட்டும் இல்ல, இது இந்த பிரபஞ்சத்துக்கே பொதுவான உண்மைகள். இப்போ ஏ பிக்கு சமம், சியும் பிக்கு சமன்னா அப்போ ஏவும் சியும் சமம் தானே? அதே மாதிரி முழுசும் எப்பவுமே அதோட ஒரு பகுதியை விட பெருசா தான் இருக்கும். இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாத தூய தர்க்கம். ஆக இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம கிட்ட காய்கள் இருக்கு, அதாவது வரையறைகள். ரூல்ஸ் இருக்கு, அதாவது அடிக்கோள்களும் பொது கருத்துக்களும். சரி, இது எல்லாம் வச்சு நாம என்னதான் செய்ய முடியும்? வாங்க, நாமளே ஏதாவது ஒன்ன உருவாக்குவோம். சும்மா உருவாக்காம அது 100% கச்சிதமானது, பெர்ஃபெக்ட்னு நிரூபிப்போம். இங்கதான் அந்த மேஜிக்கே நடக்க போகுது. ஆமா, இந்த விதிகளை கொண்டு நாம என்ன உருவாக்க முடியும்? இந்த கேள்விதான் இந்த முழு புத்தகத்தையும் இயக்குற ஒரு இன்ஜின். இவ்வளவு குறைவான சிம்பிளான விஷயங்களை வச்சு சிக்கலான ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமா? வாங்க முதல் தேற்றத்துல இதுக்கான பதில பார்ப்போம். ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கிறோம். நம்ம கிட்ட வெறும் ஒரே ஒரு நேர்கோடு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பேர் ஏபி. நம்ம பிரபஞ்சத்துல வேற எதுவுமே இப்போதைக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளோட முதல் விதியை பயன்படுத்துறோம். அடிக்கோள் 3 என்ன சொல்லுது? எந்த மையத்தையும் ஆரத்தையும் வச்சு ஒரு வட்டம் வரையலாம். சரி, அதனால ஏவ மையமா வச்சு பி வரைக்கும் ஆரத்தை எடுத்து ஒரு வட்டம் போடுறோம். நம்ம ஏத்துக்கிட்ட ரூல்ஸ் படி இது 100% சரியான ஒரு மூவ். அதே விதிய மறுபடியும் பயன்படுத்துறோம். இந்த முறை பிய சென்டரா வச்சு ஏ வரைக்கும் ஆரத்தை எடுத்து இன்னொரு வட்டம் வரைகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு குறிப்பிட்ட விதியால தான் நியாயப்படுத்தப்படுதுங்கிறத நல்ல கவனிங்க. இங்க யூகத்துக்கோ தோராயமா செய்யறதுக்கோ இடமே இல்ல. இப்போ பாருங்க, நம்ம வரைஞ்ச 2 வட்டமும் மேல ஒரு புள்ளியில வெட்டுது இல்லையா? அதுக்கு சீனு பேர் வைப்போம். இப்போ அடுத்த ரூல கையில எடுக்கிறோம். அடிக்கோள் 1, எந்த 2 புள்ளிக்கும் நடுவுல ஒரு கோடு வரையலாம்.
அதன்படி ஏயையும் சியையும் பியையும் சியையும் இணைக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு முக்கோணம் கிடைச்சிருச்சு. ஆனா இது ஒரு கச்சிதமான சமபக்க முக்கோணமாதானா? எப்படி சொல்றது? வாங்க நிரூபிப்போம். ஏசி கோடு முதல் வட்டத்தோட ஆரம், அப்போ அது அதே வட்டத்தோட இன்னொரு ஆரமான ஏபிக்கு சமமா இருக்கணும். கரெக்டா? அதே போல பிசி கோடு 2வது வட்டத்தோட ஆரம், அப்போ அது பிஏக்கு சமம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஏசியும் ஏபிக்கு சமம், பிசியும் ஏபிக்கு சமம்னா நம்ம பொதுக்கருத்து 1 படி 3மே ஒண்ணுக்கொன்னு சமம் தானே? அவ்வளவுதான். நிரூபிக்கப்பட்டது, கச்சிதமானது, அசைக்க முடியாதது. இதுதான் இந்த முறையோட பவரே. நாம ஸ்கேல் வச்சு எதையும் அளக்கல, யூகிக்கல. சிம்பிளான ரூல்ஸை வச்சு லாஜிக்க மட்டும் பயன்படுத்தி ஒரு வடிவத்தை உருவாக்கி அது பெர்ஃபெக்ட்னு சந்தேகத்துக்கு இடமே இல்லாம நிரூபிச்சிருக்கோம். இது ஒரு அசைக்க முடியாத உண்மை. சரி, வாங்க இப்ப கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பெரிய சித்திரத்தை பார்ப்போம். இந்த சமபக்க முக்கோணம் ஒரு அற்புதமான விஷயம்தான். ஆனா அது வெறும் ஒரு உதாரணம் தான். யூக்ளிடின் உண்மையான மரபு இந்த வடிவங்கள் இல்ல, அவர் உருவாக்கிய அந்த சிஸ்டம், எப்படி சிந்திக்கணுங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அது. இத புரிஞ்சுக்க யூக்ளிட்டுக்கு முன்னாடி வடிவியல்ங்கிறது அளந்து பார்த்து கண்டுபிடிச்ச சில பயனுள்ள தகவல்களோட ஒரு லிஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இது வேலை செய்து போலங்கிற மாதிரி. ஆனா யூக்ளிடுக்கு அப்புறம் அது அசைக்க முடியாத நிரூபணங்கள் மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு தர்க்க அமைப்பா மாறுச்சு. அவர் அத ஒரு கைவினைத்திறன்ல இருந்து ஒரு நிச்சயமான அறிவியலா மாத்தினார். இந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது சில அடிப்படை உண்மைகள்ல தொடங்கி தர்க்கத்தை பயன்படுத்தி மத்த உண்மைகளை நிரூபிக்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருந்ததால அது கணிதத்தை தாண்டி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. ஐசக் நியூட்டன் அவரோட இயற்பியல் விதிகளை இப்படிதான் உருவாக்குனார். தத்துவஞானி ஸ்பினோசா அவரோட தத்துவத்தை இப்படிதான் எழுதினார். இன்னைக்கு கோர்ட்ல நடக்கிற வாதங்கள்லயும் கம்ப்யூட்டர் கோட் சரியா இருக்கான்னு செக் பண்றதுல கூட இந்த அடிப்படை தர்க்க முறை தான் பயன்படுது. இறுதியா இந்த சிந்தனையோட முடிப்போம். யூக்ளிட் வெறும் 5 சிம்பிளான உண்மைகளை வச்சு ஒரு முழு பிரபஞ்சத்தையே உருவாக்குனாரு. இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது. நம்மளோட வாழ்க்கையில, வேலையில, சமூகத்துல நாம எதை அடிப்படை உண்மைகளா, அதாவது மெய்க்கோள்களா ஏத்துக்கிட்டு இருக்கோம்? அந்த அடித்தளங்களை மட்டும் நம்ம சரியா தேர்ந்தெடுத்துட்டா நாம எவ்வளவு உறுதியான, அசைக்க முடியாத உலகங்களை உருவாக்க முடியும் இல்லையா?